Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நினைக்கையிலே அத்தியாயம் 22. வசந்தும் நர்மதாவும் பம்பாய்க்கு வந்து சேர்ந்தபோது இருட்டி இருந்தது. நகரம் தன்னுள் பொதிந்திருக்கும் பாவங்களை எல்லாம் மறைத்து ஜொலிப்பு காட்டியது. இங்கிறத சுகுணான்னு கூப்பிடலாமே, வராளா பார்க்கலாமே என்றான் வசந்த். அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? யாரெல்லாம்? சுகுணா மாதிரி மாட்டிக்கிட்ட பொண்ணுங்கள்லாம். நான் என்னவோ பம்பாயில் உள்ள சிவப்பு விளக்கு பகுதியெல்லாம் அட்டவணை வச்சுருக்கிற மாதிரி கேட்குற நீயே. வசந்த், இதில் உனக்கு அனுபவம் உண்டா? யாரை பார்த்து அப்படி சொல்கிற? ஐயாண்ணா என்ன கற்பு. சத்தியமாக சொல்லு, நீ அங்கெல்லாம் போனதே இல்லை? இந்த பாரு, ஐயாவை பொறுத்தவரை ஒன்று பொண்ணுங்களை தேடிட்டு நான் போக வேண்டிய அவசியமே இருந்ததில்ல. அவங்களா தான் என்னை தேடிட்டு இதுவரை வந்திருக்காங்க. சரி, உங்கள்கிட்ட இருந்து உண்மையே வராது. இப்போது வந்த காரியத்தை பார்க்கலாம். வசந்துடைய அனுபவத்தை பற்றி இப்போ என்ன கவலை? இந்த வேலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லு. முதல்ல தங்குறதுக்கு தனித்தனியாக 2 ரூம் பார்த்து சித்தார்த்த ஹோட்டல் போகிறோம். தனித்தனியாக? ஆமாம். கற்பா? ரெண்டு பேரும் அறியாத உள்ளங்கள், பேதைகள், சந்தர்ப்பமும் தனிமையும் கொடுக்குற தைரியத்தில் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நற்றினையில் வர மாதிரி. ஐயா, உங்ககிட்ட போய் நான் மோகிப்பேன்னு சொல்கிறியா? கனவுலையும் நடக்காது. இவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வெளிப்பட்டு தத்தம் சிறு பெட்டிகளுடன் ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டார்கள். ஒன்று பண்ணலாமே நர்மதா? உங்கள் ஐடியா எதுவும் வேண்டாம். அசந்த மறந்தால் என்னையும் ரெட் லைட் ஏரியில் வித்துடலான்னு ஐடியா கொடுப்பேன். பேசாமல் நாளைக்கே போய் கணேஷ் சொன்ன மாதிரி அந்த போலீஸ் சூப்பரண்ட் மாதவனை பார்க்கலாம். ராத்திரிக்கு ஹோட்டலுக்கு போய் சாமான்களை டம்ப் பண்ணிட்டு ஏக்துஜைக்கிலே பார்க்கலாம். எங்கே ஓடுறதுன்னு விசாரிச்சு வை. ஐயா, அந்த மாதிரி சினிமாலாம் பார்க்க மாட்டார். படுத்திருந்த ராத்திரிகள் போன்ற மலையாள படம் தான் ஐயாவுக்கு விருப்பமாக்கும். நர்மதா, ஒரு யோசனை. போனதும் ஒரு வாய் அள்ளி போட்டுக்கிட்டு இன்றைக்கி ராத்திரியே தேட ஆரம்பிச்சிட்டேன்ன. எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் டாக்ஸிக்காரனை கேட்டால் தெரிஞ்சு போகுது. தேகோ பாய் என்று வசந்த் படபடம் டாக்ஸி ஓட்டியும் ஹிந்தியில் ஏதோ கேட்டான். அவன் ஒரு மாதிரி நர்மதாவை பார்த்து பதில் சொன்னான். உனக்கு ஹிந்தி தெரியுமா? டெல்லியில் 10 வருஷம் இருந்தானே. என்ன கேட்டான்ட்ட? இந்த பொண்ணு ஊருக்கு புதுசு, தங்கச்சி விலாசம் தப்ப விட்டுருச்சு. ஆனால் அது ஒரு மாதிரியான பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். 5-6 ஏரியா இருக்கான். எங்கே போகணுன்னா? ஏர்போர்ட்லேருந்து எது கிட்டவோ அங்கே போக சொல்லு. அது கூட வாஸ்தவம் தான். தேக்கோ பாய், முதல்ல இதை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். அது கூட சரிதான். தேக்கபாய் என்று வசந்த் இன்னும் கொஞ்சம் ஹிந்தி பேச டாக்ஸிக்காரன் கண்ணாடி வழியாக நர்மதாவை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே ஒற்றை கையால் ஓட்ட ஆரம்பித்தான். நீ வேற ஏதோ அவங்ககிட்ட சொல்லியிருக்க. இவன் என்னை பார்க்குற பாவம் சரியில்லை. சேச்சே, எங்கே போகிறோம்? ஏதோ அந்த ஏரியா, சாண்டா க்ரூஸ் பக்கத்தில் இந்த மாதிரி ஏரியா இதானா? பார்க்கலாம். தீவிரமாக எதுவும் வேண்டாம். சும்மா பொம்மை பார்த்துட்டு வந்துடலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றைக்கே சிக்கலாம், இல்லைன்னா கொடுத்த காசுக்கு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். டாக்ஸி டிரைவர் கொண்டு சென்ற பாதையில் 3-4 மாடிக்கட்டணங்கள் வரிசையாக இருந்தன. அந்த வீடுகள் யாவும் குடும்ப பாங்காக கொடியில் ஆடும் துணிகளும் டெலிவிஷன் ஏரியல்களும் வீட்டுக்கு கணக்கு போடும் பிள்ளைகளுமாகத்தான் இருந்தன. திடீரென்று ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் மோசமாகியது. சட்டென்று சந்துகளாக பிரிந்து ஜன்னலாக முகங்கள் தெரிய ஆரம்பித்தன. வசந்த் டாக்ஸி டிரைவரை நிறுத்த சொல்லிவிட்டு, இறங்க, வந்தாச்சு. இங்கேயா என்று ஆச்சரியத்துடன் இறங்கினாள் நர்மதா. இருவரும் கையில் பெட்டிகளை எடுத்துக்கொள்ள வசந்த் டாக்ஸிக்கு பணம் கொடுத்துவிட்டு அதை விடுவித்தான். நர்மதாவின் பெட்டியை வாங்கி கொண்டான். நட என்றான். பவுடர் திட்டுக்கள், இரத்த உதடுகள், துருத்திய மார்பகங்கள், முழங்கால் பாவாடைகள், மஞ்சள் வெளிச்சத்தில் மினுக்கும் கண்ணாடி நகைகள்,
திறந்தது போல இருந்த கதவுகளில் முழங்கையை ஊன்றிக்கொண்டு சில இடங்களில் கொத்து கொத்தாக பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தினுசாக உடை அணிந்திருந்தால். ஒருத்தி மேக்ஸி, ஒருத்தி பாவாடை, ஒருத்தி மேற்கத்திய உடை, ஒருத்தி ஜரிகை தாவணி, ஒருத்தி சர்க்கஸ்காரி போல. நம்ம மை காட், இத்தனை பெண்களா? இன்னும் இது ஒரு முன்னோட்டம்தான். உள்ளே போனால் எலி மாதிரி வெளியே வரும். இதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த தப்பு செஞ்சு தானே நானும் நீயும் உலகத்துக்கே வந்திருக்கோம். சரி, நான் அதை சொல்ல வசந்த், விபச்சாரம் தப்பு இல்லையா? இந்த நகரத்தில் அதை சமாளிக்க முடியாமல் ஒழிஞ்சு போங்கடான்னு சில பகுதியில் சட்டம் பண்ணிட்டாங்க. ஒழிக்க முடியலைங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிடைக்கும்? ஆடிட்டர் கேட்டு சொல்கிறேன். முதல்ல இவங்களை பார்த்த பரிதாப உணர்ச்சி தான் ஏற்படுதில்ல. அதை பாரு வசந்த், அங்கே நிற்குதே அந்த பொண்ணுக்கு ஒரு 13 வயசு இருக்குமா? கரெக்டு வசந்த், எனக்கு அழுக வருது. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. இத்தனை பெண்களா? ஒருத்தருக்கும் ஒரு சோகம், ஒரு காரணம், ஒரு ஏழ்மை இருக்கணும் இல்லையா? ஈஸி மணி. நீ இப்போ ஆஃபீஸு போய் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு எத்தனை சம்பாதிக்க முடியும்? 20 ரூபா, 30 ரூபா. இங்கே ஒரு மணி நேரத்தில் புரட்டிடலாம். படுத்துக்கிட்டே சம்பாதிக்கிற ஒரே தொழில். ஆனால் இதுக்காக அவங்களோட இழப்பு என்ன இழப்பு? இதில் பாதி கேஸு திமிராக தான் இருக்கும். வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோம். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற நிலையில் எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் இதுக்காக ஒரு நாள் ஒரு கணத்துலையாவது ரொம்ப வருத்தப்பட்டு ரத்தம் வர அழுவாங்க. பார்த்தியா, நமக்கு மற்ற பெண்களை போல் வாழ்வு இல்லாமல் போயிடுச்சேன்னு. அதெல்லாம் மறந்து போயிருக்குமா? இப்போது இதுக்கெல்லாம் பெண்களே இல்லை, ஜடப்பொருள்கள். இதே பாரு, அது பேசாமல் அவுத்தே காட்டுக்கு பாரு. உன்ன மாதிரி ஆம்பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தொழில் இருந்துக்கிட்டே இருக்கும். மரம் வந்ததா விதை வந்ததான்னு முதலாங்கிற மாதிரி தான். ரொம்ப சரித்திர புராதனமான உத்தியோகம் இது. இதை பாரு நர்மதா, நம்ம நோக்கி 2 பேர் வராங்க. பேசாம இரு, நான் எல்லாம் பேசிக்கிறேன். பை கியால. அவர்கள் 2 பேரும் வசந்தின் மேல் கவனமின்றி நர்மதாவை பார்த்தார்கள். சோக்ரி காசலாய் என்றான். அவன் தொப்பியை சற்று குறுக்கே அணிந்து வாய் வழியை வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு கண்களில் மை தீட்டியிருந்தான். என்ன சொல்கிறான்? இத்தனை இந்தி படம் பார்க்குறேன், இது கூட தெரியலையா? मद्रासी लोग मुर्गन को देखने आए हम. अच्छा, मुर्गन क्या आदमी? कहाँ माल लाए हो? வசந்த் என்ன சொல்கிறான் பாரு, திருன்னு முழிக்கிறான். நர்மதா, நீ விற்கிறதுக்கான கேட்குறான். வித்துருவா? படவர் ராஸ்கல், என்ன விட்டு வித்தியா கொன்றுவேன். बोलती क्या है? कुछ नहीं, अपनी भाषा में डांट रही है. நர்மதா, முருகன் இங்கே தான் கொண்டாந்து விற்கிறான் போல இருக்கு. அதனால் நீ தைரியமாக இருந்தால் இந்த பாதையில் இன்னும் கொஞ்சம் பூந்து பார்க்கலாம். என்ன சொல்கிற? எங்கே அழைச்சிட்டு போவாங்க? எங்கே அழைச்சிட்டு போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன். ப்ராமிஸ். ஆர் யூ கேம்? சரி, பார்த்துலாம் என்றாள். அத்தியாயம் 23. வசந்தையும் நர்மதாவையும் பம்பாய்க்கு அனுப்பிய பின் கணேஷ் சற்று கவலைப்பட்டான். எங்கேயாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி இருவரும் எக்கச்சக்கத்தில் மாட்டிக்கொண்டு விடுவார்களோ என்று பயந்தான். அவர்கள் ஹோட்டல் போய் சேர்ந்ததும் தினம் ஒரு முறையாவது வசந்தை ஃபோன் பண்ண சொல்லியிருந்தான். அவர்கள் இந்நேரம் போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஹோட்டலின் ரூம் எடுத்திருப்பார்கள். எடுத்து 2 மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும். ஏன் இன்னும் ஃபோன் வரவில்லை? பார்க்கலாம், இன்னும் 1 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். அதன் பின் அவர்கள் தங்குவதற்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டல் சித்தார்த்தாவிற்கு ஃபோன் போட்டு பேசலாம். கணேஷுக்கு வசந்தை பற்றி கவலை இல்லை. வசந்த் எந்த ஊரிலும் எந்த மொழியிலும் பேசி பிழைத்துக் கொள்வான். இந்த பெண்ணையும் கூட அனுப்பி வைத்து சற்று தப்பு பண்ணிட்டோமோ என்று நினைத்தான் கணேஷ். கொஞ்சம் அசட்டு தைரியம்தான். நர்மதா நவீனமானவள் தான், எந்த சூழ்நிலையிலும் தயாரானவள் தான். இருந்தும் இவளை தனியாக வசந்துடன், அதுவும் சிவப்பு விளக்கு பெண் கடத்தல் தொடர்பாக அனுப்பி வைத்தது இப்போது முட்டாள்தனம் என்று தோன்றியது. அதுவும் அவள் பெற்றோர்கள் சம்மதம் கேட்காமல் போயிருக்கிறாள். அவள் விடுதியில் இருப்பதால் இது சாத்தியமாக இருந்தும் அவசரப்பட்டு விட்டோம் என்று கணேஷ் கவலையுடன் ராஜேந்திரனுக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொன்னான். அம்பாயா? ஆமாம் சார். எதுக்கு ஆரம்பிச்சிங்க? எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏதோ ஒரு ஆர்வத்தில். கோபிச்சுக்காதீங்க சார். நாங்கள் போலீஸ்காரங்க படியை எடுத்துக்கிட்டதான் நினச்சிக்காதுங்க. பம்பாய்க்கு போன உடனே அங்கே எஸ்பி மாதவனை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கேன். உங்கள் வசந்தா நிச்சயம் செய்ய மாட்டார்.
தான் பாட்டுக்கு சோலோ பூந்து தடாவடி அடிப்பார். எங்கேயாவது எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டப்புறம் போலீஸ்கிட்டே நீங்கள் வருவீங்க. இல்லை ராஜேந்திரன், இந்த கேஸில் முதல் காரியமாக அவரை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கேன். அது சரி, அந்த பாட்சா விஷயம் என்னாச்சு? அதையும் கேட்குறீங்க. பாட்சாவை விசாரித்து இன்னொரு கோஷ்டி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. சொன்னீங்களே, அவங்க அப்புறம் தொடர்பு கொண்டாங்களா? இல்லை. அப்போ கண்டுக்காதீங்க. ஆள் உங்கள் கூட தானே உங்கள் கூட தானே இருக்கான். யார்? பாட்சா. அவன் பாட்சா இல்லை ராஜேந்திரன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியம்லாம் அப்புறம் பட்டுக்குங்க. அம்மா, வேறு ஏதோ 2 ஆளை அனுப்பிச்சிருந்தீங்களாமே, யாருது? அதான் சொல்கிறேன், வசந்தும் நர்மதாவும் போயிருக்கிற காரியத்தை பற்றி. இவங்க மெட்ராஸில் பம்பாய் பாட்டிக்கு குட்டி பிடிச்சி கொடுக்குற கோஷ்டியை சேர்ந்தவங்க, சப்ளை லைன். அப்படியா? தட்டிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாயங்காலம் கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன். நீங்களும் கூட வந்து பாட்சாவை கொண்டாந்து விட்டுருங்க. இங்கே எக்மோர் ஆஃபீஸ்க்கே வாங்க. உங்கள்கிட்ட இந்த பாட்சா விஷயமா முக்கியமாக பேசணும். சரி ராஜேந்திரன் என்று டெலிஃபோனை வைத்துவிட்டு சிந்தித்தான் கணேஷ். போலீஸின் பிடிவாதம் அவனுக்கு பிடிபடவில்லை. ஒரு நிமிடம் தரையில் உட்கார்ந்திருந்த மாணிக்கத்தை பார்த்தான். நிஜமாகவே இவன் மாணிக்கம் தானா, இல்லை ரொம்ப தேர்ந்த நடிகனா? என்னையா பார்க்குறீங்க? உன்னை பாட்சா இல்லைன்னு நம்ப மறுக்கிறாங்க போலீஸ்காரங்க. என்னவோ தப்பு நடந்திருக்கு. எங்கே தப்புன்னு புரியல. சாயங்காலம் நான் உன்னை கொண்டு விட வேண்டியிருக்கும். ஆள் அனுப்புகிறேன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார். ஐயோ, மறுபடியும் போலீஸுங்களா? என்னங்க இது? இந்த பாரு, நான் வாக்கு கொடுத்தாச்சு. நீ கேள்வி கேட்காம போயிடுறதா மரியாதை உனக்கு. உன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் உதவி செய்யலை. அதுக்கு பிரதிபலனா நீ வந்து முரண்டு பண்ணாமல் என்னோட உத்தரவு. நான் போலீஸ் அதிகாரி கூட விவரமாக பேசி விஷயம் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சப்புறம் உனக்கு எந்த வகையில் வக்கீலுங்கிற முறையில் உதவி செய்ய முடியும்னு சொல்கிறேன். அது வரைக்கும் கம்முன்னு நடக்கிறத பார்த்துக்கிட்டே இரு. என் தங்கச்சி? அதுக்கு தான் முழுசாக 2 ஆள் பம்பாய்க்கு அனுப்பிச்சிருக்கேனே. எனக்கு அவங்கள பற்றி தான் கவலையாக இருக்குது. என்ன செலவானாலும் சரிங்க. செலவை பற்றி யாரையா பேசலாம்? இப்போது தண்ணி மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ அங்கே போய் பேசாமல் உட்காந்துரு. அவங்க வர வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு பெஞ்சில் படுத்து தூங்க. இவங்க என்ன ஆளுங்க, என்ன ஆனாங்க, பம்பாய் போய் சேர்ந்தாங்களோ இல்லையோ? கணேஷ் ஃபோனில் 8 தடவை முயற்சி செய்து அந்த சித்தார்த்தா ஹோட்டலை பிடித்தான். சாரி சார், அந்த பேரில் யாரும் இன்னும் இதுவரை பதிவாகலை. சரியா பாருங்கள், நர்மதா வசந்த். சாரி. எங்கே போனார்கள்? என்ன ஆனார்கள்? பிளானை மாற்றி விட்டார்களா? எல்லாம் இந்த வசந்த் தான் மாற்றியிருப்பான். அவனை தனியாக விட்டிருக்கக்கூடாது. ஏதாவது புது யோசனையில் இறங்கி குறுக்கு வழியில் போய் மாட்டிக்கொண்டு இருப்பான். அப்போது வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்க கணேஷ் போய் திறக்க ஒரு ஆஜான பாகு நின்று கொண்டிருந்தார். ஐயா அனுப்பிச்சாருங்க. யார்? ராஜேந்திரனா? ஆமாங்க. கொஞ்சம் இருப்பா. யோ பாச்சா, எந்திரி. சாரி மாணிக்கம், எந்திரி. உனக்கு வேலை வந்துருச்சு. உன்னை அங்கே கொண்டு போய் விடணும். என் காரில் போகலாமா, இல்லை டிபார்ட்மெண்ட் கார் வந்திருக்கா? நம்ம கார்லேயே போயிடலாங்க. பாட்சாவை கூட்டிகிட்டு வர சொன்னாருங்க. அதான். வாசல் நின்று கொண்டிருந்த காரில் கணேஷ் முன் சீட்டிலும் பாட்சா பின் சீட்டிலும் ஏறிக்கொள்ள கார் உடனே விரைந்தது. பாரிஸை கடந்து பீச்சாங்கரை பக்கம் போயிற்று. இறையா, எக்மோர் போகிறதுக்கு இப்படி போகிறீங்க என்றான் கணேஷ். சும்மா இரு என்று ஒரு குரல் அதட்ட. அப்போதுதான் கணேஷ்க்கு இவர்கள் போலீஸ் ஆசாமி இல்லை என்பது உறுதியாயிற்று. அட பாவி, ஏமாந்து விட்டோமே. ஏய் யாரு நீங்கள்? காப்பு செப்புன்னு வாதற. எங்கேயா கொண்டு போகிறீங்க? எங்களை பேசாமல் வரியா? அடி உத வேணுமா? சாமி கண்ணு வைக்கல ஒரு மொத்து. கணேஷ் உடனே எச்சரிக்கையாக தன்னை பந்து போல சுற்றிக்கொள்ள அந்த அடி சரியாக விழாமல் தப்பித்தான். கணேஷின் மூளை அதிவேகத்தில் செயல்பட்டது. இவர்கள் வேறு. இவன்களுக்கும் பாட்சாவின் மேலே தான் ஆர்வம். இவர்கள் தான் முன்தினம் எனக்கு ஃபோன் செய்து பாட்சா உங்ககிட்ட தான் இருக்கிறானா என்று கேட்டுவிட்டு டெலிஃபோனை சட்டென்று வைத்து விட்டவர்கள். இது வேறு கும்பல். பாட்சாவை தேடிக்கொண்டு எத்தனை கும்பல்களோ. இதில் வேடிக்கை, பாட்சா இல்லை. பாட்சா இல்லாத பாட்சாவை பாட்சா என்று நினைத்துக்கொண்டு எனக்கே தலை சுற்றுகிறது. வண்டி எங்கே போகிறது? காரின் கண்ணாடி கதவுகளில் கருமை படர்ந்திருக்க வெளியே விரையும் விளக்குகள் மங்களாகத்தான் தெரிந்தன. இருந்தும் இடது பக்கம் வெட்ட வெளியாக இருப்பதில் இருந்து கடற்கரை ஓரமாக செல்கிறோம் என்பது தெரிந்தது. கணேஷ் மூச்சு பிடித்து கொண்டு திருப்பங்களை எண்ணினான். மணியை பார்த்து கொண்டான். இரவு 10:30. எங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்கள்? மாணிக்கம் இதை பற்றி கவலையே இல்லாமல், ஐயா, இப்போ நாம் எங்கே போகிறோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை போல இருக்க. பேசவா, எனக்கும் எங்கே போகிறோன்னு தெரியாது. இப்போ நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலையா? இல்லை, இப்போ நாம் 2 பேரும் ஒரே கதை தான். சாரித்தான்.
ஊதாம வாங்க என்று அதட்டினது இருட்டு. ஊதாம என்பது அவர்கள் பரிபாஷை போலும். கணேஷ் நட்சத்திரங்களை பார்த்தான். நிலா வருவதற்கு கொஞ்சம் லேட்டாகும் போல இருந்தது. கணேஷ் இப்போது தன் நிலைமையை, அதன் எதிர்பாராத தன்மையை விரும்பக்கூட ஆரம்பித்து விட்டான். எதற்கோ யாருக்கோ போலீஸை போல இந்த பாட்சாவின் தேவை இருக்கிறது. என்னையும் அவர்கள் சந்திக்க விரும்புகிறார்கள். இல்லையெனில் சுலபமாக என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டு பாட்சாவை மட்டும், மாணிக்கத்தை மட்டும் கடத்தி கொண்டு போயிருக்கலாம். யார் இது? என்ன கேட்கிறார்கள்? பார்த்து விடலாமே. உயிருக்கு ஆபத்தில்லாத மட்டில் இந்த செயலில் ஒரு துடிப்பும் இருக்கிறது. கணேஷ் சாய்மானத்தில் சாய்ந்து லேசாக பாட ஆரம்பித்தான். வக்கீல கூவாத, சும்மாவா என்று அதட்டியது இருட்டு. இப்போது திருவான்மியூர் தாண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்தான் கணேஷ். கடற்கரை ஓரமாக சவுக்கு தோப்புக்குள் வீடு தெரிந்தது. தொடரும்.